தன்னந்தனியாளு நீ ஏழ நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. இளவும் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது பாதியில போகுது பாடையில போறது. ஓட்டுங்கடா கரண்ட. சாதனை மேல் சாதனை பண்ணுறாரு முதல்வர். மாற்றம் கேட்டு ஒட்டு போட்டா கரண்டை காணும் தலைவர். மொட்டமாடி மொட்டமாடி எங்களுக்கு மொட்டமாடி மொட்டமாடி இனி மொட்டமாடி மொட்டமாடி. இலவசமா ஒரு சினிமா நமக்காக நடக்குது ஷோ ஷோ ஷோ. பெண்கள்லாம் பாவம் 10 மணிக்கு வெளியே போனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை குறை சொல்லணும். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போலாம், அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா விஜய் என்ன ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? ஏன்னா விஜய் என்ன ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணும் கருத்துமா பாத்து. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். பெண்கள்லாம் பாவம் 10 மணிக்கு வெளியே போனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை குறை சொல்லணும். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போலாம், அது அவங்க இஷ்டம். கோபால் அத போய் பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா எங்க அண்ணா சிஎம் ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு எளிமையான சிஎம் தமிழ்நாடே பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் காலால அவரே நடக்கிறாரு. அவர் சாப்பாட்டை அவரே சாப்பிடுறாராம். சரி சரி மோர ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. ஊத்து மோர்லடா, ஆசிட்ட ஊத்தி தான். அடுத்தது அவர் கண்ணாலேயே பார்த்து அவர் மூக்காலே மூச்சு விடுறாருன்னு பேசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தப்பிக்க போறோம்? இது போக தூங்குனா எழுந்துக்கணும், சாப்பிட்டதும் தண்ணி குடிக்கணும்னு அதிரடி திட்டமெல்லாம் வேற அறிவிக்க போறாராம். என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பிக்காளி படம். விஜயாட்சியில் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது. 10 நாளையில் டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணது பெண்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இப்போ எங்களுக்கு இலவசம் எதுவும் வேண்டாம். ஐயோ சாமி, எங்களுக்கு என்ன வேணும், பெண்கள் பாதுகாப்பு சட்டம் மட்டும் ஒழுங்கா இருந்தாலே எங்களுக்கு போதும். எங்க இலவசமும் எங்களுக்கு வேண்டாம். பெண்கள் பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமை மட்டும் அந்த கரெக்டா இருந்தா மட்டும் போதும் எங்களுக்கு. பாலியல் வன்கொடுமை மட்டும் அந்த கரெக்டா இருந்தா மட்டும் போதும் எங்களுக்கு. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். பாலியல் வன்கொடுமை மட்டும் அந்த கரெக்டா இருந்தா மட்டும் போதும் எங்களுக்கு. மரியாதை கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோ. உனக்கு விட்டா வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க. பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும். குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போனா கூட விஜயாட்சியில நாங்க நிம்மதியா வேலைக்கு போனா கூட நாங்க நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வரணும். சார், மேடம் ஜெயலலிதா வந்ததுல யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். இப்படி ரீல்ஸ்ல மாட்டிக்கிட்டீங்களே அமைச்சர் டிவி.கே. பிரபு அவர்களே. அதாவது சமீபத்துல அமைச்சர் டிவி.கே. பிரபு அவர்கள் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு கட்டி பிடிச்ச அழுத வீடியோ அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல டைரக்ஷன் டீமும் சினிமாட்டோகிராஃபரும் சொதப்பிட்டாங்க போல. மாப்ள, இவன் தான் பெரிய பையன், டைரக்ட் டக்கர். சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டையே பார்த்தது இல்ல. சித்தப்பு என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? மெட்ராஸ்ல போய் படம் எடுத்தா படமா?
முத படமே காரக்குள்ள எடுத்தாங்க தெரியுமா உனக்கு? ஏன்னா ஒரே சீனை 2 டேக் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு டேக்ல அந்த சின்ன பொண்ணு கட்டி பிடிச்சி அழுகும் போது அவரோட பொரோட்டால சால்னாவே கிடையாது. இன்னொரு டேக்ல பாத்தீங்கன்னா அவரோட பொரோட்டால வந்து சால்னா ஊத்தி இருக்கு. ஆனா ஒரே சீன் தான். இப்போ இதை முட்டு கொடுக்க தாவேகவினர் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு சாதாரண வீடியோ இதுல என்ன இருக்கு, ஒரு சின்ன குழந்தை அழுகிறது வந்து பொய்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நிதர்சனம். அங்க என்ன பாக்குறீங்க? கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன். பிரஸ்லாம் கை தட்ட மாட்டாங்க. மேற்கொண்டு சொல்லுங்க. ஓகே. ஆனா இந்த ரீல்ஸை பார்த்தாலே தெரியுது மக்களை எப்படி ஏமாத்தலாம் ரீல்ஸ் மூலியமா அப்படின்றதுக்காகவே எடுக்கப்பட்டிருக்கு. கோவை மாவட்டம் சூலூர்ல சிறுமி கொலை வழக்கு தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்புல ஐஜி ரம்யா பாரதி உள்ளிட்ட அதிகாரிகள் சிரித்து பேசிக் கொண்டிருந்த அந்த காட்சிதான் இது. கை நீட்டி பேசுங்க, தயவு செஞ்சு செருப்பு கிருப்ப கையில எடுத்துறாதீங்க. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொடூர சம்பவம் தொடர்பாக பேட்டி கொடுக்கும் போது சிரிப்பதா அப்படின்னு பல தரப்பினரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில செய்தியாளர் சந்திப்பு கொடுத்த அந்த 3 காவல் அதிகாரிகளையும் அதிரடியா சஸ்பெண்ட் செய்து முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னும், ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டா விஜய் செயல்படுவதாகவும் இன்ஸ்டாகிராம் போன்ற முக்கியமான சமூக ஊடகங்கள்ல மாஸ்டர் பட பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சில விஷமிகள் அன்றாடம் போலி செய்தியை பரப்பிட்டு வராங்க. சார், சினிமா மட்டும் எனக்கு தெரியும் நினைக்காதீங்க. இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன். அந்த போலி பதிவுகளுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான லைக்ஸும் ரீச்சுகளும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இதுல உண்மை என்ன அப்படின்னா, இப்படி ஒரு உத்தரவோ நடவடிக்கையோ தமிழ்நாடு அரசு எடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. நான் வந்து யூடியூப்ல ஹரி 2K விவசாயி ஒரு சேனல் வச்சிருந்தேன். 1,33,000 பேர் ஃபாலோவர் வச்சிருந்தேன். அந்த ஐடியை வந்து ஹேக் பண்ணி இப்ப வந்து டிவிகே விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இங்க பாருங்க, ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. டிவிகே விஜய் என்ன சொல்லி மாத்தி அவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால வந்து என்னோட வீடியோ எடுக்கவே முடியல. என்ன காரணம்னு பார்த்தா எனக்கு ஃபுல்லாவே வந்து மெயில்ல இருந்து எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க, என்னோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே. ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட 3 வருஷ உழைப்பு. இந்த உழைப்பு எல்லாத்தையுமே திருடிட்டாங்க. அடுத்தவங்க உழைப்பு திருடி சம்பாதிக்கிறதுக்கு வேற தொழில் நீங்க பண்ணி சம்பாதிக்கலாம்ப்பா. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்போனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். சின்ன கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். என்னோட ஐடியா திருடி அப்படி சம்பாதிக்கிறமா நீங்க? என்னோட உழைப்பு எல்லாத்தையுமே திருடிட்டாங்க. அது என்னோட கஷ்டம், என்னோட கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. இப்ப இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்கல்ல, அப்பட்டமான ஹார்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வழி கொடுத்தது திமுக. எப்படி ஏடிஎம்கேவோட பேச போனது? எல்லா தலைவர்களையும் நேரில் போய் பார்த்த விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்க்காமல் அதிலிருந்து பிரிந்த சிவி சண்முகத்தையும் போய் பார்த்தாரு. அதை நீங்க யாரா கண்டிக்கிறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுக்கு பின்னாடி எந்த குதிரை பேரமும் இல்ல. அரசியல உறுதியா கண்டிப்பதற்கு திராணியற்று அதையும் கொண்டு போய் திமுக மேல போறது இல்ல. நான் ஒரு கண்டிச்சாச்சு. ஆதவும் லீமா ரோஸும் மத்தவங்க கிட்ட என்ன பேசினாங்க அத பேசுறதே கிடையாது. லாட்டரி விஷயம் உள்ள வந்துட்டு அது பேசுறதே திமுக என்ன சார் உங்க டிராமா? இத ஒரே ஒண்ணுத்த பேசிட்டு பூரா குதிரை நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. இத ஒரே ஒரு விஷயம், கரண்ட் கட்டு காரணம் திமுக. மக்கள் வரி பணம் தானே. அத கரண்ட் கட்டானா திமுக, கொலை கொள்ள நடந்தா திமுக. நீங்க ஆட்சியில இருக்க முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்க. பாம்பு 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 காப்பாத்துங்க, பாம்பு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சம்பந்தப்பட்ட ஜோசப் விஜய் என முதலமைச்சர் நாட்டு மக்கள் கிட்ட இல்ல ரகு சார் கிட்ட ஒரு 1-on-1 இன்டர்வியூ நீங்க கேட்ட உடனே கொடுத்துருவாரு. நான் கேட்டா கொடுத்துதான் பரவாயில்ல. வணக்கம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, கோட்டருக்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னீங்க, கோட்டருக்கு 10 ரூபாய் சொன்னீங்க, தப்பு இல்லை. கோட்டரை 350 ரூபா மிக சிறப்பாக இருக்குது. தளபதி அவர்களே, என்னையா மானக்கட்ட டெல்லி போகிறோம், மாயிரு போகிறோம்.
லூசு பயிலுங்க ஒரே ஃபயர் விட்டுட்டே இருக்காங்க. விஜய் வந்து கெத்தா போய் மோடியை பார்த்துட்டு வந்துட்டாரு, பிரதமரை பார்த்துட்டு வந்துட்டாரு. டேய் என்னடா பண்ணாரு? சரி கெத்தா போனாரு, என்ன பண்ணாரு கேட்டா தமிழ் தாய் வாழ்த்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காராம். அனுமதி வேணும் தமிழ் தாய் வாழ்த்து போட அப்படின்ட்டு. அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? டேய் இதெல்லாம் ஒரு கோரிக்கை ஏடாது. தற்கூரி ஏதாவது வாயில அசிங்கமா வந்துரும். சரியா? டே இதே சட்டமன்றத்துல கவர்னர் வந்து உட்காந்துருக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுவேன், இஷ்டம் இருந்தா உட்காரு, இல்லாட்டி ஏஞ்சி கிளம்பி வெளியே போன்னு சொன்னவர் தான் எங்க தளபதி. என்ன தம்பி, நம்மளை கொல்லணும்னு எவன் ஒருத்தன் இந்த கதவை தாண்டி உள்ள வர்றானோ அவன் ஒருத்தன் கூட உசுரோட போக கூடாது. அரசியல் புரிதலும் இல்ல, அரசியல் அறிவும் இல்ல. அதாவது 10 பைத்தியம் கிட்ட பேசிடலாம், ஆனா உங்களை மாதிரி ஒரு தற்கூரி கிட்ட பேசி நம்ம வந்து போராட முடியாது. நாங்க என்ன வாயிலே வடஜுடாக்கு டிஎம்கேவா? டிவி கேடா. அவன் பாவ மன்னிப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் ஃபாதர். ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல ஒரு காமெடி. சார் இந்த புலிப்பெண் தொடக்க விழாக்கு கிளம்பணும். ஆனா இன்னைக்கு உங்க மேனேஜர் வீட்டு ஃபங்க்ஷனும் இருக்கு. அப்போ முக்கியமா அங்கதான் போனோம் சார். அங்க பிரஸ் மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் திட்டலாம். அவர் எனக்காக ரூட் வரைக்கும் உள்ள போய் வேலை செய்யறாரு. கூட இருக்கிறவங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் சார். நம்ம தான் சினிமா விட்டு வந்துட்டோம்ல சார். டைலாக் மாடுலேஷன் கேவலமா இருக்கு சார். அதை கேன்சல் பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். மெயினா இதான் நமக்கு முக்கியம். அவங்க வராங்கல்ல, அவங்க எல்லாமே எப்படின்னா காஸ்டியூம் மேட்சிங்கா சொட்ட